மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடந்து செல்கின்ற பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை தொடர்பான சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் வெறுமனே ஒரு ஆராதனையோடு வழிபாட்டோடு முடிந்து விடுகின்ற ஒன்றல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற பொழுது அப்போஸ்தலர்கள் 1 மத்தேயுவினுடைய 8 வசனத்தை சொன்னார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலமடைவீர்கள், யூ வில் பி ஸ்ட்ரெங்தன்ட், பலமடைவீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும்னா, நீங்கள்லாம் எனக்கு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் மட்டுமல்லாமல் பூமியினுடைய எந்த ஒரு இடத்திலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. அதாவது அவரை நாம் பிரதிபலிக்கின்றவர்களாக இருப்போம், அவருடைய மகிமை உலகத்திற்கு நாம் தெரிவிக்கின்றவர்களாக இருப்போம். இதுதான் அவருக்கு சாட்சியாக இருக்கின்ற ஒரு அனுபவம். அதாவது ஒரு உண்மையை உறுதிப்படுத்துவதற்கு சாட்சிகள் தேவைப்படுகிறார்கள். ஒரு மனிதன் நல்ல ஒரு உணவை உண்டு நல்ல ஆரோக்கியம் அடைகிறான் என்றால் அதற்கு ஒரு சாட்சி வேணும், அப்படி தானே? நான் நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்ற உணவு இருக்குது பாருங்கள், அவ்வளவு ரொம்ப நல்ல ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ரொம்ப நோஞ்சானா எலும்பு தோலுமாக இருந்தால் அவன் சொல்கிறத நம்புறதுக்கு கடினமாக இருக்கும், அப்படி தானே? இவன் நல்லா சாப்பிட்றதா சொல்கிறான், நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதா சொல்கிறான், ஆனால் ஆளை பார்த்தா காற்றடிச்சா கீழே விழுந்துற மாதிரி இருக்கிறானே. ஒருத்தன் ஒரு நல்ல தைலத்தை விற்கிறான், அந்த தைலத்தை குறித்து அவன் கொடுக்குற விளம்பரம் என்னென்னு சொன்னால், இதை மட்டும் நீங்கள் 1 வாரம் 10 நாள் தேய்ச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய குருவிக்குவால் கொண்டையெல்லாம் குதிரைவால் கொண்டையாக மாறிடும், உங்கள் தலை முழுக்க நல்ல முடி வளர்ந்து அப்படியே ஜம்னு ரொம்ப சிறப்பாக மாறிடுவீங்க அப்படின்னு விளம்பரம் பண்ணுறான். இந்த தைலத்துக்கு அவ்வளோ பெரிய சிறப்புன்னு. ஆனால் அவருடைய தலையில் தேடி தேடி பார்த்தா கூட 4 முடி இல்லை. ஒருவேளை அவர் விற்கிற தைலம் நல்ல தைலமாக இருக்கலாம், அவர் வாங்கி அதாவது அவருடைய தைலத்தை வாங்கி உபயோகிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு 10 நாள் 2 வாரத்தில் முடி வளரக்கூடும், அவர் சொல்லுகிற விளம்பரம் சரியாக இருக்கக்கூடும். ஆனால் அந்த மருந்தை விற்கிற அவருடைய தலையை பார்க்குறது இயற்கை, அப்படி தானே? இந்த மனுஷன் தலையில் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் விற்கிற தைலத்துக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும், அதை எப்படி நம்புறது அப்படி யோசிப்பான். அதுபோல் கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நாம் கிறிஸ்துவனுடைய மகிமை குறித்தும் அவருடைய விசேஷத்தை குறித்தும் சொல்ல முற்படுகிற பொழுது அதை குறித்த ஒரு சாட்சியை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டியது அவசியம். பிற மதங்களை விட கிறிஸ்தவம் எந்த அளவிற்கு சிறந்தது, பிற மத போதனைகளை விட கிறிஸ்தவ போதனை எந்த அளவுக்கு மேன்மையானது என்றெல்லாம் சொல்வது மிக சரியானதாக இருந்தாலும் அவற்றை குறித்த ஒரு தனிப்பட்ட சாட்சி இல்லை என்றால், தனிப்பட்ட விதமான அதாவது அந்த உண்மையை உறுதிப்படுத்துகிற ஒரு பிரதிபலிப்பு இல்லை என்று சொன்னால் நாம் சொல்லுவது மற்றவர்களுடைய பார்வையில் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே இன்றைக்கு பிற மதங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்தவ மதத்திற்கு ஒரு விசேஷமான மதிப்போ மரியாதையோ இல்லாமல் காணப்படுகிறது. கிறிஸ்தவ மதத்தினுடைய விசேஷத்தை குறித்து நாம் சிறப்பாக சொன்னாலும் அவர்கள் பல மதங்களுக்குள் ஒன்றாகத்தான் இதை பார்க்கிறார்கள் என்று எல்லா மதங்களை விட விசேஷமாக பார்க்கவில்லை. காரணம் என்றால் கிறிஸ்தவர்களுடைய வேதாகமத்தையும் கிறிஸ்தவருடைய போதனைகளையும் மிகப்பெரிய தலைவர்களும் சமுதாயத்தில் மிக உயர்ந்தவர்களும் மிக பாராட்டி பேசினாலும், விவேகானந்தர் பாராட்டி இருக்கிறார், மகாத்மா காந்தி பாராட்டி இருக்கிறார், இப்படியெல்லாம் அவ்வப்பொழுது நம்முடைய சுவிசேஷங்கள் கைப்பதிகளை அடித்து வெளியிடுவார்கள். மகாத்மா காந்தி பாராட்டி இருக்கிறார், அவர் விவேகானந்தர் பாராட்டி இருக்கிறார். ஆக எவ்வளோ பேர் பாராட்டினாலும் அவர்களுடைய பாராட்டு நம்முடைய வாழ்விலே உண்மைதானா என்பதை பார்க்கணும். மகாத்மா காந்தி பல வேளைகளிலும் கிறிஸ்தவ போதனைகள் நன்றாகத்தான் இருக்குது, அதை நான் கிறிஸ்தவத்தில் பார்க்கலன்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவ இருட்டடி பண்ணிடுவாங்க. மகாத்மா காந்தி கவர்ந்த கிறிஸ்தவன்னு புக்கு போடுவாங்க. ஆனால் மகாத்மா காந்தி பல வேளையிலையும் சொன்னது, இந்த கிறிஸ்தவம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இந்த கிறிஸ்தவத்தை யார்கிட்டத்திலும் பார்க்க முடியலை, ஏன் இந்த கிறிஸ்தவ பின்பற்றேன்னு சொல்லுவார். காரணம் என்னவென்றால் மிக சிறந்த ஒன்றாக இருந்தாலும் அதை குறித்த தனிப்பட்ட ஒரு சாட்சி இல்லைன்னு சொன்னால் மற்றவங்க நம்மளை விசேஷமாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய மாட்சிமையும் அதனுடைய மகிமையும் கெடுக்கிறதுல முன்னணியில் இருக்கிறது யார் என்றால் பிற மதங்கள் அல்ல, பிற மதத்தினுடைய இயக்கங்கள் அல்ல, கிறிஸ்தவத்தை அழித்து கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றதான பிரமதம் சார்ந்த இயக்கங்கள் அல்ல. இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய மகிமையை மாற்றி அழித்து கொண்டிருப்பது இன்றைய கிறிஸ்தவ ஊழியர்களும் இன்றைய கிறிஸ்தவ விசுவாசிகளும் தான். பெரும்பாலும் இந்த வேலையை மிக முக்கியமாக செய்வது கிறிஸ்தவ சபைகள் தான். கிறிஸ்தவ திருச்சபைகள் வாயிலாக தான் கிறிஸ்தவத்தினுடைய மாட்சிமை மகிமை பேரளவில் இறங்கி கொண்டே இருக்கின்றது. கிறிஸ்தவ சபை மக்களுடைய செயல்பாடுகளும் கிறிஸ்தவ திருச்சபைகளுடைய செயல்பாடுகளும் இன்றைய நிலையிலே கவனித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்தவத்தை ஒன்றுமில்லை, கிறிஸ்தவ ஒன்று விசேஷமானது அல்ல என்று மற்றவர்களுக்கு சொல்லாமல் சொல்லுவதாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தை காட்டி கொடுக்கிற செயலாகத்தான் இருக்கின்றது.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் விசேஷமாக எண்ணலாம், அவரை குறித்து ஒரு உயர்ந்த உணர்வை நம்மளுக்குள் வைத்திருக்கலாம், அவரை நாம் வணங்கலாம், வாழ்த்தலாம், போற்றலாம், புகழலாம், பாடலாம், பல விதங்களிலே அவருடைய மகிமைகளை எல்லாம் புத்தகங்களாக எழுதி வெளியிடலாம். so many things we can do. ஆனால் இவை எல்லாவற்றையும் செய்தாலும் இவை உண்மை என்பதை நம்முடைய வாழ்விலை நிரூபிக்கும் விதமான ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவம் நம்மை ஒரு ஆராதனை வாழ்க்கைக்கு அழைக்கவில்லை. ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை இதை நான் செய்கிற பிரசங்கங்களை தொடர்ந்து கேட்க யாராகிலும் கேட்கிற ஒரு வாய்ப்பு பெற்றிருந்தால், என்ன அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் அந்த ஆராதனை வழிபாடு தொழுக அதையே இது பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்படி அல்ல. ஒரு காலத்தில் கலைஞர் கருணாநிதி ஒரு வசனம் எழுதுகிறவளை சொல்வார், கோயில் வேண்டாம் என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களுடைய கூடாரம் ஆகக்கூடாது என்பதற்காகன்னு ஒரு கதவசனம் அந்த காலத்தில் வரும். அது மாதிரி ஆராதனை வேண்டாம் என்பதல்ல, பொழுது வேண்டாம் என்பதல்ல, வழிபாடு வேண்டாம் என்பதல்ல. ஆனால் வழிபாட்டையே கிறிஸ்தவமாக நினைத்து விட்டோம், ஆராதனையை கிறிஸ்தவமாக நினைத்து விட்டோம், கடவுளை போற்றுவதையும் புகழுவதையுமே ஆன்மீகம் என்று நினைத்து விட்டோம். அதற்கு அப்பால் போக மறுக்கிறோம். இந்த ஆராதனை அனுபவத்திற்கு அப்பால் ஒரு 5 அடி எடுத்து வைப்பதற்கு நாம் மறுக்கிறோம். இதற்குள்ளேயே நம்முடைய ஆன்மீகத்தை பார்க்கிறோம். வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வந்தோமா, ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோமா, போதும் நம்ம கடவுளுக்கு காண்பிக்க வேண்டிய பக்தியை காண்பித்து விட்டோம் என்று போய்விடுகிறோம். இல்லை, கடவுளை வணங்குவதும் வாழ்த்துவதும் மிக அவசியம் என்றாலும், மிக முக்கியம் என்றாலும், வேதாகமம் நம்மை எதற்காக அழைக்கிறது என்றால், கொரிந்து திருச்சபைக்கெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் கடிதம் எழுதுகின்ற பொழுது, ஆராதனைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லவில்லை, பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 1-2 வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் எழுதுகிறதாவது என்றெல்லாம் எழுதுவார். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வெறும் ஆராதனைக்கு அழைக்கப்படவில்லை. வெறும் ஆராதனைக்காகவே நம்முடைய ஆன்மீகம் இருந்ததென்றால் பிற மதங்களுக்கு நமக்கு இடையிலே ஒரு வித்தியாசமும் இருக்கா. சொல்லப்போனால் நம்மை விட அவர்கள் தான் மிக சிறப்பாக ஆராதிக்கிறான்னு சொல்லலாம். நம்மை விட தொழுகை ரீதியான பக்தியை காண்பிக்கிறதுல பிற மதங்கள் முன்னணியில் இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு வருகிற பொழுது தன்னுடைய மத அடையாளத்தோடு வருகிறார். ஒரு வியாபாரியை போய் பாருங்கள், அந்த மத அடையாளத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவங்களும் அலுவலகத்தில் பார்த்தா கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. ரொம்ப தேடி தான் கண்டுபிடிச்சி கிறிஸ்தவர்களை தெரிய வைக்கணும். ஆக வழிபாடு ரீதியில் பார்க்கும் பொழுது, தொழுகை ரீதியில் பார்க்கும் பொழுது நம்மை விட அதிகமான வைராக்கியத்தோடு செயல்படும் பிரமதத்தவர்கள். ஆனால் கிறிஸ்தவம் அதுவல்ல, சாட்சி வாழ்க்கை. முதலாவதாக நாம் எதற்கு சாட்சியாக இருக்கணும்? பிற மதங்களுக்கு மத்தியிலே, பிற மக்களுக்கு மத்தியிலே, ஜனங்களுக்கு மத்தியிலே, சமுதாயத்திற்கு மத்தியிலே கிறிஸ்தவரை வாழுகின்ற பொழுது முதலாவது நாம் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய சாட்சி என்னன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசேஷமாக இந்த பூமிக்கு வந்தது பாவிகளை மீட்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பின் அடிப்படையிலே, அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து வந்தபடினாலே, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்ட ஒரு பாவி. நான் பாவியாக இருந்த இப்போ இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பார்வை இல்லாத ஒருவன் பார்வைக்கு வந்த பொழுது அவனிடத்தில் பலவிதமாக கேள்விப்பட்டார்கள். அப்பொழுது அவனை குறித்து அவனுடைய தகப்பன் என்ன சொல்லுவானா, இவன் பிறவியிலேயே பார்வை இல்லாதவனாக இருந்து எனக்கு தெரியும், இப்போ அவனுக்கு பார்வை வந்திருக்கு. அப்போ அந்த பார்வை வந்ததை ஒருவரும் மறுக்க முடியவில்லை. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு மத்தியிலே நாம் பாவிகளாக இருந்தோம், ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் பாவத்தை ஜெயிக்கிற ஆற்றல் பெற்றிருக்கிறோம் என்று காண்பிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு கடமை உண்டு. நாம் வெறும் பிரார்த்தனைகள் மூலமாக, உபவாசங்கள் மூலமாக மட்டுமே கடவுளுடைய நன்மைகளை பெற முடியாது. சாட்சியாக வாழ்ந்துதான் பெற முடியும். அப்படி வாழ்ந்து பெற வேண்டும் என்றால் முதலாவது நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், பாவத்தை நாம் ஜெயிக்க முடியும். எப்படி சொல்ல வேண்டும்? வாயினால் அல்ல, வாழுகின்ற விதத்தினாலே. ஆக முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பாவ விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சிந்தனையிலே இருக்கின்ற பாவ அடிமைத்தனம், செயல்களில் இருக்கின்ற பாவ அடிமைத்தனம், சுபாவங்களில் இருக்கின்ற பாவ அடிமைத்தனம், ஆசைகள் தொடர்பாக இருக்கிற பாவ அடிமைத்தனம், உலகம் தொடர்பாக இருக்கிற பாவ அடிமைத்தனம், ஆடம்பரங்கள் தொடர்பாக இருக்கிற பாவ அடிமைத்தனம், இவற்றிலிருந்து நாம் முதலாக விடுதலை அடைய வேண்டும். அப்படி விடுதலை அடைந்தால்தான் நாம் நம்மை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வதிலே அர்த்தம் இருக்கும். உலகத்திற்கு ஏற்றபடியாக வாழ்ந்து கொண்டு உலகத்தினுடைய எல்லா நவநாகரிக ஆடம்பரங்களுக்கும் அதற்குள்ளே உட்பட்டு வாழ்ந்து கொண்டு எல்லாரும் வாழ்வது போல்தான் என்னாலும் வாழ முடியும் என்று வாழ்ந்தால் நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது அர்த்தமற்றது. நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்வதை மற்றவர்கள் எதுவும் விசேஷமாக பார்க்க மாட்டார்கள். முதலாவதாக ரோமர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டுகிறதுனால், நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் நம்மை மேற்கொள்ளாது.
அப்போ என்ன நம்ம பார்க்கணும், we have the power to overcome the sin. மனித வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய எதிரி, மிகப்பெரிய ஒரு பகைவன் யார் என்றால் மனிதனுக்குள் இருக்கின்ற பாவம் தான். ஒரு மனிதனிடத்தில் கேட்டார்களாம், உன்னுடைய கையிலே ஒரு துப்பாக்கியை கொடுத்து உன்னுடைய மிக முக்கியமான எதிரியை சுட்டு வீழ்த்தி விடு, அவ்விதமாக சுட்டு வீழ்த்துவதனால் உனக்கு தண்டனை ஒன்றும் கிடைக்காது, நீ உன்னுடைய எதிரியை எளிதாக வீழ்த்தி விடலாம், அப்படியானால் எந்த எதிரியை வீழ்த்துவாய் அப்படின்னு கேட்டாலாம். அப்போ அவன் சொன்னானா, நிச்சயமாக அவனை நான் ஷூட் பண்ணவே மாட்டேன். ஏன், நீ ஷூட் பண்ணி அவன் செத்து போனால் கூட உனக்கு தண்டனை கிடைக்காது, ஆனால் உனக்கு ஒரு பகைவனை வீழ்த்தின திருப்தி கிடைக்குமே, நீ ஏன் சுட மாட்ட அப்படின்னு கேட்டாலும் சொன்னானா, அப்படி சுடுறதா இருந்தால் நான் என்ன தான் சுடணும், ஏன்னா என்னுடைய மிகப்பெரிய எதிரி நான் தான். பல நேரம் கவனித்து போகிறேங்க, கடந்து போன காலங்களில் உங்களுக்கு மற்றவர்களால் ஏற்பட்ட துன்பங்களை விட உங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக மனுஷனுக்கு சொல்லுவாங்க, அவங்களால எங்களுக்கு இந்த கஷ்டம், இவங்களால எங்களுக்கு கஷ்டம். கணவன் சொல்லுவான், இவளால் தான் எனக்கு இவ்வளோ வேதனை. மனைவி சொல்ல, ஒன்னால தான் என் வாழ்க்கையை போச்சு, எங்கள் சித்தப்பா தான் காரணம், எங்கள் பெரியப்பா தான் காரணம், அவங்க எங்களை பில்லி சூன்யம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவங்க மந்திரம் பண்ணி ஏவல் பண்ணி வச்சேன். இப்படி எப்பொழுதுமே மனிதர்கள் தங்களுடைய துன்பங்களுக்கு அந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் அவரையும் இவரையும் தான் பார்ப்பாங்க. ஆனால் மனித வாழ்விலே மனிதன் சந்திக்கின்ற மிகப்பெரிய துயரங்களுக்கெல்லாம் காரணம் அடுத்தவர்கள் அல்ல. அடுத்தவர்களால் துன்பம் வருவது உண்மைதான், இல்லை என்று சொல்ல முடியாது. பலரால் நமக்கு பலவிதமான பிரச்சனை வருவது உண்மைதான். ஆனாலும் எல்லாவற்றை விட அதிகமான பிரச்சனைகள் வருவது நம்மால் தான், நமக்குள் நம்மால் தான். ஏன், நம்முடைய சுபாவங்கள் தான் மிகப்பெரிய எதிரி. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே சென்று பாருங்கள், கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்க முடியல. யாரு காரணம்? மாமியார் காரணமா, மாமனார் காரணமா, இல்லை அப்பா அம்மா காரணமா? யாரும் காரணம் கிடையாது, அவங்களுக்குள்ள இருக்கிற சுபாவம் தான் காரணம். சில கணவர்களோடு மனைவியால் ஒரு காலமும் சந்தோஷமாக வாழவே முடியாது. கணவன் காரணமா? இல்லை, மனைவியுடைய சுபாவம் காரணம். சில கணவர்களால் ஒருபோதும் மனைவிகளோட சந்தோஷம் வாழ முடியாது. காரணம் என்ன? மனைவிகளாக காரணம்? கணவர் தான். மனைவிகளுடைய துன்பங்களுக்கு மனைவிகள் தான் காரணம், கணவனுடைய துன்பங்களுக்கு கணவர் தான் காரணம். அதை நிறைய நினைக்கிறல, இவன் வந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் சந்தோஷம் போயிடுச்சு, இவங்கிட்ட மாட்டினதுலேருந்து தான் என்னுடைய அமைதி போச்சுன்னு ஒருத்தர் குற்றம் சாட்டிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் மனித வாழ்வினுடைய மிகப்பெரிய எதிரிகள் யாருன்னா மனுஷனுக்குள் இருக்கின்ற சுபாவங்கள் தான். ஏன்னா மனுஷன் வெளியில் நன்றாக தோன்ற வாய்ப்பு உண்டு. சில நேரத்தில் சினிமா நடிகர்களை போல தோன்றலாம், நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கலாம். கண்ணாடியில் தோன்றுகிறதில்ல நம்முடைய உண்மையான உருவம். ஆண்டவர் சொன்னா, மனுஷன் முகத்தை பார்க்குறான், நானும் எங்கே பார்க்குறேன்? இருதயத்தை பார்க்குறேன். நாமெல்லாம் இருதயத்தை பார்க்குறது கிடையாது. அவ்வப்பொழுது என்ன பண்ணிடுறோம், கண்ணாடியில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை மேக்கப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நல்ல டச்சப் எல்லாம் கொடுத்து நன்றாக தோன்றும்படியாக பார்த்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தையெல்லாம் பார்க்கும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தா நிச்சயமாக என்ன நடக்கும்? நாமளே ஷூட் பண்ணிடுவோம். ஏன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார், மார்க் 7:22 மனிதனுடைய இருதயத்திலிருந்து என்னென்ன புறப்பட்டு வருகிறது? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வெசித்தனம், களவு, கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், மதிகேடு, பொருளாசை, கொலைபாதகம். இதெல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? வேற எங்கிருந்தும் அல்ல, பக்கத்து வீட்டிலிருந்து அல்ல, பக்கத்து ஊர்லேருந்து இல்லை, நம்முடைய எதிரி இடத்துலேருந்து அல்ல, விரோதி இடத்துல அல்ல. யாரிடத்துல புறப்பட்டு வருகிறது? ஃப்ரம் அவர் ஓன் ஹார்ட்ஸ், நம்முடைய இருதயத்திலிருந்து தான் வரும். ஆகையால் இந்த இருதயம் தான் நம்முடைய மிகப்பெரிய எதிரி, நம்முடைய சுபாவங்கள் தான் மிகப்பெரிய எதிரி. இன்றைக்கி இத்தனை டைவோர்ஸ் கேசஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கு. அடிப்படையை கவனித்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியை குறை சொல்லுவோம், மனைவி கணவனை குறை சொல்லுவோம். இவன் எந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், எந்த மாதிரி தவறலாம். மொத்தத்தில் பேசிக் ரீசன்ஸ் என்ன பார்த்தா, அவர்களுக்கு உள்ள மைண்ட் செட் தான் பெரும்பாலும். அவங்களுடைய குணம், தாழ்ந்து போகாத குணம், பொறுமை இல்லாத குணம், சாந்தம் இல்லாத குணம், அடங்கி போகாத குணம். நான் இப்படி தான் இருப்பேன், நீ வேணா ஒன்றை மாற்றிக்க, அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். நான் மாற மாட்டேன், நீ மாற்றிக்கோ. ஆமாம், ஆக ஒருவருக்காக மற்றவரைத்தான் மாறுவதற்கு அழைக்கிறோமே என்று நாம் ஒருவதும் மாறுவதற்கு தயாராக இல்லை. ஒரு நல்ல சூழலை விரும்புகிறோம் என்றால் மற்றவர்களுடைய மாறுதலையே குறிவைத்து செயல்பட்டு கொண்டிருப்பதல்ல, மாறாதவர்களுக்கு நடுவிலே நம்மை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு மனப்போக்கு நமக்கு வர வேண்டும். ஆனால் அது நமக்கு இயற்கையிலே கிடையாது, அது ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட சுபாவங்கள் தான் மிகப்பெரிய எதிரி. எனவே இந்த பாவத்தை நாம் மேற்கொள்வதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஏன் நமக்குள்ளே இந்த பொல்லாத சுபாவங்கள், ஏன் இந்த வெறுப்பு, ஏன் இந்த கசப்பு, ஏன் இந்த கோபம், ஏன் இந்த எரிச்சல், ஏன் இந்த அகம்பாவம், ஏன் இந்த ஆணவம், ஏன் இத்தனை பண ஆசை, ஏன் இத்தனை பொருளாசை, ஏன் இத்தனை பொறாமை? இவையெல்லாம் காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் த சின். தேவ உறவில்லாத காரணத்தினாலே,
தேவ ஐக்கியம் இல்லாத காரணத்தினாலே தேவ பிரசன்னத்தோடு தேவனோடு வாழ்வதற்காக படைக்கப்பட்ட மனிதன் அந்த தேவ பிரசன்னத்தை இழந்துவிட்ட காரணத்தினாலே சுபாவங்கள் எல்லாம் வித்தியாசப்பட்டு விட்டது, குணங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது, அவருடைய நினைவுகள் எல்லாம் மாறிவிட்டது. எனவே இப்படிப்பட்ட ஒரு பாவ நிலைமையில் இருக்கின்றான். இதுதான் ஒரு சராசரி மனிதனுடைய நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய பேர் தான் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகள் யார் வேணாலும் திருச்சபைகளில் சேரோட யார் வேணாலும் வரலாம். சில சர்ச் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சர்ச் மெம்பர்ஸாக ஆகிடலாம். அப்படி தானே? யாரும் வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்கல, அவருடைய தரங்களை தர பரிசோதனை செய்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணை வெளியே இருக்கிற இன்னொரு மதத்தை பையன் விரும்பினான்னு சொன்னால் அந்த பையன் சர்ச்சுக்குள்ளே வருவான். எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக இயேசுநாதரை ஏற்றுக்கொள்வான். அது மாதிரி இங்கே இருக்கிற ஒரு பையனை இன்னும் வெளியில் இருக்கிற ஒரு பொண்ணு விரும்பிச்சுன்னு சொன்னால் அந்த பொண்ணு என்ன செய்வான், அந்த திருச்சபைக்கு வரான். எப்படி? எதற்காக? இங்கே இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணுறதுக்காக. இப்போ இவங்க சர்ச்சுக்கு வரதும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளும் எதுக்காக? தாங்கள் விரும்பின ஒரு பையனே இல்லை விரும்பின ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக. ஆனால் பைபிளில் என்ன பார்க்குறோம்? இயேசுநாதர் ஏற்றுக்கொள்றது எதுக்காக? ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறதுக்காக, ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுறதுக்காக அல்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 47ஆம் வசனம் கடைசி வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து சபையில் ஆட்களை சேர்க்கிறாராம். அவர் எப்படி சேர்க்கிறாரு? ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டிருந்தார். இயேசுநாதரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் தான் சபையில் இருக்கிறான். அப்போ சபையில் யார் இருக்கலாம்? யார் வேணாலும் இருக்கலாம். ஜனநாயக நாட்டில் இயேசுநாதரை குறித்த விசுவாசத்தோடு மத நம்பிக்கையுள்ள யாரும் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவினுடைய சரீரமாகி அந்த ஆவிக்குரிய அமைப்புக்குள்ளே யார் இருக்கலாம் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தான். திருச்சபையினுடைய அங்கமாக இருப்பதற்கு ஒரு தகுதி இருக்குது. என்ன தகுதி? திருச்சபைகள் வைத்த தகுதி வேற, வேதாகம் வைத்திருக்க தகுதி வேற. இன்றைக்கி நம்ம திருச்சபைகள் அவர்கள், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா, மனம் திரும்பி இருக்கிறாயா, மறுபடியும் பிறந்திருக்கிறாயா, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாயா, இப்படியெல்லாம் நிறைய கேள்வி கேட்டால் ஆட்களை சேர மாட்டாங்க. ஆனால் வேதம் அதைத்தான் கேட்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்க வேணும். ஏன்னா ஆண்டவர் தான் திருச்சபையில் சேர்த்திருக்கார். அப்படி ரட்சிக்கப்பட்டிருந்தால் முதலாவது நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய ஒரு பிரதிபலிப்பு என்னவென்றால், ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், நாம் பாவத்தை ஜெயிக்கணும். நம்மிடத்தில் நல்ல சுபாவங்களை மற்றவர்கள் பார்க்கணும். அப்படித்தானே? நம்மிடத்தில் நல்ல செயல்களை பார்க்கணும். நாம் தவறானவர்களை மேற்கொள்ள இயன்றவுடன் அவங்க பார்க்கணும். உலகத்தாரை போலவே நாம் எல்லாவதிலும் வீழ்ந்து கொண்டிருந்தால், பண ஆசை மேற்கொள்ள முடியவில்லை, பொருளாசை மேற்கொள்ள முடியவில்லை, உலகத்தினுடைய ஆடம்பரங்களை மேற்கொள்ள முடியவில்லை, அவலட்சணமான உடை அலங்காரங்களை நம்மால் மேற்கொள்ள முடியவில்லை, பெருமை மிகு தோற்றங்களை நம்மால் மேற்கொள்ள முடியவில்லை. தென் மாவட்டங்களுக்கு சென்று பார்க்கும் பொழுது சில வேளை பரிதாபமாக இருக்கும். சர்ச்சுக்கு வர லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பவுன் 60 பவுன் போட்டு தான் வருவாங்க. வருவது எதற்காக? வேதம் எப்படி அழைக்கிறது? பரிசுத்த அலங்காரத்தோடு வந்து தொழுது கொண்டு தான் பைபிள் சொல்லுதே ஒழிய, விரல் இருக்கிற இடமெல்லாம் மோதிரங்களை போட்டுக்கொள், அதிகமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கொள், கழுத்து கீழே இறங்குற அளவுக்கு செயின்களை போட்டுக்கொள், அது 10,000 சொல்லி இங்கிருந்து இங்கு வரல வலையில் அடக்கிக்கொள், இப்படியெல்லாம் தேவையில்லை. அழகுக்கு 1-2 தேவைப்படலாம், ஆனால் பெருமைக்கு நிறைய தேவைப்படும். இயற்கையான ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகான தோற்றத்திற்காக ஒரு சில நகைகள் நிச்சயமாக தேவைப்படும். பைபிளும் அதை எதிர்க்கவில்லை. ஆனால் பெருமையாக இருக்க வேண்டுமென்றால், எனக்கு எல்லாம் இருக்கிறது, நிறைய இருக்கிறது காண்பிக்க வேண்டுமென்றால் நிறைய தேவைப்படும். அதனால தான் இருக்கிறதெல்லாம் நிறைய அடிக்கிட்டு திருடன்கிட்டே மாட்டிக்கிட்டு அவன் சங்கிலி பறிக்கிற ஒரு பிஸ்னஸே சொசைட்டியில் அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனாக மாறிப்போச்சு. சங்கிலி காரணம் என்ன? இவங்க அவ்வளோ அடிக்கிட்டு போகிறாங்களே, ஒரு இழுப்பு இழுத்தா இவனை வந்துடுது, ஒரு 15 பவுன் வந்துடுது. ஆக பரிசுத்த அலங்காரத்தோடு அழைக்கப்பட்டிருக்கும். நாமோ நகை அலங்காரத்துக்கும் உடை அலங்காரத்துக்கும் ஏதோ ஃபேஷன் ஷோக்கு போகிறது மாதிரி, ரேம்பில் நடக்க வர்றது மாதிரி, லேட்டஸ்ட் ட்ரெண்டில் என்ன வந்திருக்குது, லேட்டஸ்ட் மாடலிங் லேடிஸ் என்ன போட்டுட்டு காட்டுறாங்களோ அதை அணிந்து கொண்டு தான் வருகிறோம். என்ன கிறிஸ்தவம்? ஆக இவை ஒன்றையும் நம்ம மேற்கொள்ளவில்லையே. கேட்டால் சொல்கிறோம், எல்லாரும் இதைத்தானே அணிகிறாங்க, எல்லாரும் இதைத்தான் அணிகிறாங்க, வித்தியாசம் இல்லை. வேதம் என்ன சொல்கிற? ரோமர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனம், நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான பிரியமும் சித்தமும் என்னதென்று அறிகிறதுனால உங்களுடைய மனம் புதிதாகட்டும். இன்றைக்கு விதவிதமான உடைகள், நவநாகரிகம் என்ற பெயரிலே மனிதன் கேவலமாக போயிட்டு இருக்கிறான். இன்றைக்கி அநேகர் அணிகிற லெக்கின்ஸ் என்று ஒரு உடையை பார்த்தா அந்த கோழிக்கடையில் மட்டனையும் சிக்கனையும் தொங்க விட்டுருக்கிறது மாதிரிப்பட்ட ஒரு தோற்றமாக இருக்குது. அவன் தோலை உரித்து தொங்க விட்டுருக்கிறான். அதே போல் தான் நிறைய தோற்றமாக இருக்குது. ஒரு பரிசுத்த தோற்றம் இல்லை. ஏன்? இதுதானே எல்லாரும் போடுறாங்க, நம்ம எல்லாரும் போகிற பாதையில் போகக்கூடாதுன்னா பைபிள் சொல்லுது. கிறிஸ்தவங்க சொன்னால் எல்லாரும் போகிற மாதிரி போகக்கூடாது, ஒரு வித்தியாசம் இருக்கணும். எல்லா இடத்தையும் சுற்றி சவரம் பண்ணிக்கிறான், இதில் மட்டும் கொஞ்சம் முடிய வச்சுக்கிறான்.
இங்கே எல்லாம் காலி பண்ணிடுறான், இங்கே இடத்துல கொஞ்சம் வைக்கலாம். ஏன்? இதுதான் மாடர்ன் ட்ரெண்ட். அறிவில்லாமல், காமன் சென்ஸ் இல்லாமல், மூளை இல்லாமல், ஒன்றுமே இல்லாதபடிக்கு உலகத்தில் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறான்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண எப்படி we can be கிறிஸ்டியன்ஸ்? இல்லை, எல்லாரை போல வாழ்வதற்கு அல்ல, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியில் சுடரொளிகளாக பிரவேசிகள் பைபிள் சொல்லுது. அது எப்படி பிரதர்? நாம் எல்லாம் 4 ஊர் ஒன்றா ஒத்து தானே ஓடணும். ஊர் ஒன்றா ஒத்து ஓடுறது பேர் கிறிஸ்தவம் இல்லை. ஊரெல்லாம் ஒரு தவறான பாதையை நோக்கி ஓடுகின்ற பொழுது அதுக்கு எதிராக ஓடுகிறதா உண்மையாக கிறிஸ்தவம். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சாட்சிகளாக நிற்கணும். அல்லேலூயா. என்னால் பாவத்தை ஜெயிக்க முடியும், பண ஆசை ஜெயிக்க முடியும், கோபத்தை ஜெயிக்க முடியும், கசப்பை ஜெயிக்க முடியும், மற்றவர்கள் இருக்கிற வெறுப்பு விரோதத்தை என்னால் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட சாட்சிகளாக வாழ்ந்து காட்டுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தருவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வந்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நமக்காக ரட்சிப்பை உருவாக்கி பரிசுத்த ஆவியை கொடுத்தார். இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கின்ற ஆற்றலின் மூலமாக வாழ்க்கை என்பதை மற்றவர்களை பார்த்து வாழாமல், உலகத்தை பார்த்து வாழாமல், வேதாகமத்து வார்த்தைகளை பார்த்து தேவனுடைய வசனங்களை கேட்டு வாழும்படியான வல்லமை பெறுகிறோம். அல்லேலூயா. எனவே பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வேத நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இரண்டாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளத்தை சொன்னார். யோவான் 13ஆம் அத்தியாயத்தினுடைய 34, 35 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சீடர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் எனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய ஆராதனைகளையும் வழிபாடுகளையும் நடத்தி என்னை மிக சிறப்பாக பாடி போற்றி கொண்டே இருந்தால் உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாரும் உங்களை என்னுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒருவரிலோ அன்பான லவ் ஒன் another, லவ் others as you love yourself. உன்னை நீ நேசிக்கிறது மாதிரி உலகத்தில் மற்றவர்களை நேசி. அப்படி நேசிக்கின்ற பொழுது மற்றவர்கள் அறிந்து கொள்ள எப்படி? யூ ஆர் மை டிசிபிள்ஸ். அப்போ கிறிஸ்தவர்களுக்குரிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் அன்பு. அப்படிதானே? அன்பு என்ற அடையாளம் இல்லாதபடிக்கு சிலரை பார்த்தீங்கன்னா அந்த முகத்தை பார்த்தாலும் எப்பவும் கோபம், கடுகடுப்பு, வார்த்தை வெளியே வந்தால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை உணரவே முடியாது. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அவங்க சொல்கிற பதில் சொல்கிற விதத்தை பார்த்தாலே அப்படியே மனம் வெறுத்து போயிடும். அன்பினுடைய ஒரு சாரம் இல்லை. வார்த்தைகளில் அன்பு இருக்கணும். நம்ம பேசுகிற விதத்துலேயும் ஒரு அன்பை நாம் வெளிப்படுத்த வாழணும். ஆண்டவர் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். சில நேரத்தில் நம்ம மற்றவங்களை நேசிக்க முடியலை தான். ஏன்னா இவங்கள போய் எப்படி நேசிக்கிறது? அவங்க தான் நமக்கு நிறைய உபத்திரவம் பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு எதிராக செயல்படுறாங்க, நமக்கு வேதனை தர்றாங்க, அவங்கள எப்படி நேசிக்கிறது? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நீ நேசிப்பது போல. அப்போ என்ன அர்த்தம்னா, உன்னை நீ நேசிக்கிறாய், உனக்குள் என்னென்ன தவறுகள் குறைபாடுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொண்டும் உன்னை நேசிக்கிறாய். அப்படி தானே? காலில் ஒரு புண் இருக்கிறது என்பதற்காக காலை வெறுக்கிறோமா? காலை வெட்டிவிட விரும்புகிறோமா? என்ற மட்டும் ஒரு சிலருக்கு ஒரு கட்டாயம் ஏற்பட்டு காலை வெட்ட வேண்டும் என்றால் கூட ஐயா வேற வழியே இல்லையா, வெட்டித்தான் ஆக வேண்டுமா என்று கேட்கிறோம். அப்போது எவ்வளவு புண் வந்து இந்த கால் தான் வலிக்குது, இந்த வலிக்கிற கால் எதுக்கு நமக்கு அப்படின்னு வெட்ட மாட்டேங்கிறோம். ஏன்? அதுதான் மனிதனுடைய இயற்கை. அப்போது நம்முடைய உடலில் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் நாம் நம்மை நேசிக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு தவறான காரியங்கள் இருந்தாலும் நாம் நம்மை நேசிக்கிறோம். நம்முடைய செயல்கள் எவ்வளவு முரண்பட்டதாக இருந்தால் நாம் நேசிக்கிறோம். இதை போல் தான் மற்றவர்களை நேசிப்பதற்கு ஆண்டவர் அழைத்தார். அன்பை வெளிப்படுத்துகிறோமா? திருச்சபை என்றால் என்ன அர்த்தம்? அன்பை வெளிப்படுத்துகிற மக்கள் கூட்டம். சர்ச்சுக்குள்ளே வரப்போகிற ஒருத்தரை வெளியே நிறுத்தி நீங்கள் எதுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நீ சராசரி ஒரு கிறிஸ்தவர் என்ன பதில் சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? ஏங்க சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோன்னு உங்களுக்கு தெரியாதா? இது ஒரு கேள்வியா அப்படின்னு சிலர் கேட்பான். சிலர் ஐயோ நீங்கள் போன வாரம் கேட்டிருந்தா இந்த வாரம் வந்து பதில் சொல்லியிருப்பேன், எனக்கே தெரியாது ஏன் நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து போயிட்டே இருந்தாங்க, அவங்க பின்னால் நான் வந்து போயிட்டுருக்கேன். இப்படி ஒரு கேள்வி யாராவது கேட்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. எதுக்கும் எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு வரேன், நாம் சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம். நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வர விவரமே தெரியாது எதுக்குன்னு. ஒரு பழக்க தோஷத்துலேயும் நிறைய பேர் வராங்க. ஏன்னா சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை உள்ளேயோ வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலைன்னா மனம் அடிச்சுட்டே இருக்கும். ஏதோ ஒன்று அதை செய்ய தவறுனது மாதிரியும் குறைபட்டமாக இருக்கும். இவங்க பொய் சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க, அடிதடி போடுவாங்க, ஆணவமாக பேசுவாங்க, அகங்காரமாக பேசுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் எரிந்து விழுவாங்க. இதனாலெல்லாம் இவங்க மனசுக்கு ஒரு கஷ்டமும் வராது. ஐயோ நம்ம இப்படிலாம் தவறாக பேசிட்டோமே, இப்படி தவறாக நடந்துக்கிட்டோமே, அதனால் இவங்களுக்கு மன கஷ்டம் வராது. ஆனால் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகலன்னா என்னமோ குறைபட்ட மாதிரி இருக்கும். கோயிலுக்கு போகலனாலே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் பொய் சொன்னால் மட்டும் உனக்கு மனசு கஷ்டமாக இல்லை? அடுத்தவங்களை இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கோம், அதில் மனசு கஷ்டப்படலை.
அடுத்தவனை ஏமாற்றி இருக்கிறோம், மனசு கஷ்டப்படலை. அடுத்தவன் எதிராக சிந்தனை பண்ணிருக்கோம், அதுக்கு மனசுக்கு விடலை. கோயிலுக்கு போகிறதுனா மட்டும் மனசு கஷ்டம். ஏன்னா பழக்க தோஷம். ரொம்ப காலமாக அப்படியே பழகிட்டோம் பாருங்கள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போகிறவள பெரும்பாலும் எங்கள் வீட்டம்மா வந்து டீ போட்டு கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு ஆசை, வெளியே போகிறவள அந்த வழித்தெரு கடையில் ஒரு டீ சாப்பிடணும். நான் எங்கேயாவது நடைப்பயிற்சி அதுக்காக போகிறவள்ள ஆன் த வேல ஒரு கடையில் டீ சாப்பிட போவேன். ஏன்னா ஒரு வெளியே போல் ஒரு டீ சாப்பிட்டு அப்படி போகலாங்க ஒரு பழக்கம். நான் காலை ஈரோடில் கூட காலை நடைப்பயிற்சி போகிறவள ஒரு டீ கடைக்கு போனேன். அங்கே ஒரு டீ போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்னமோ ஒருத்தருக்கு டீ போடுற வேலையும் ஒரு கப்பு நிறைய பால் வைத்து இப்படி ஊற்றி கொண்டிருந்தார். காசு எவ்வளோன்னு கேட்டால் 8 ரூபாண்ணா. எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே சிந்தினது. எங்கள் பாண்டிச்சேரியில் 10 ரூபா வாங்குறாங்க ஒரு டீக்கு. ஈரோடில் 8 ரூபா. இங்கே இருக்கிற ரொம்ப நல்ல மக்கள் போல் இருக்குது. 2 ரூபா குறைவாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை டம்ளர் நிறைய கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணி டம்ளர் நிறைய ஊற்றி கொடுத்தாரு பாருங்கள். நான் நினச்சேன் இந்த பாண்டிச்சேரிக்கு போனதும் போகாதுமா, நான் டீ சாப்பிட்ற கடைகளுக்கெல்லாம் போய் சொல்லணும், ஈரோடில் போய் பாரு நல்ல டீ 8 ரூபாய்க்கு கிடைக்கணும். இவரும் அடித்து கொடுத்தாரு. பார்த்தா பாதிக்கு கீழே வர வெறும் நுரைங்க உங்கள் ஈரோட்டில். ஆமாம், அதில் வேறு டிசைன் பண்ணி கொடுக்குறாரு. அந்த நுரைக்கு மேலே கொஞ்சம் டிகாக்ஷனை விட்டுறாரு, கலர் பண்ணி கொடுக்குறாரு. குடிக்க போனால் எங்கள் பாண்டிச்சேரி டீயில் பாதி கூட வரல. அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தா, 2 ரூபா தான் குறையுது, ஆனால் டீனுடைய குவான்டிட்டியில் 4 ரூபாய் குறையுது. உடனடியே நல்ல எண்ணெல்லாம் போயிடுச்சு. ஆக நான் வெளியே போகிறவள என்ன பண்ணுன்னா வழியில் ஒரு டீ சாப்பிட போவேன். ஆனால் ஒரு சில நேரங்களில் நான் வெளியே கிளம்பு நேரம் பார்த்து யாராவது கெஸ்ட்டு வந்துடுவாங்க எங்கள் வீட்டில், வேறு வழி இல்லாமல் வந்துடுவாங்களா. அவங்களுக்கு டீ போடுறவங்கள எனக்கும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட டீ கொடுத்துருவோம், நானும் சாப்பிட்றேன். அப்புறம் கெஸ்ட்டு போனால் நான் வெளியே போயிடுவேன். போனாலும் என்னுடைய வாகனம் என்ன தெரியாமலே நான் வழக்கமாக டீ சாப்பிட்ற கடைக்கு முன்னால் போனால் நின்றோம். புரியுதா? டீ சாப்பிட்டுட்டு வெளியே போனாலும் என்ன செஞ்சிருது, அந்த கடைக்கு முன்னால் போய் நின்றது. அப்புறம் தான் யோசிக்கணும், ஐயோ நம்ம வீட்டில் டீ சாப்பிட்டோமே, பழக்க தோஷம். அதை மாதிரி நிறைய பேர் சர்ச்சுக்கு வரதும் எப்படி ஒரு பர்பஸுக்காக அல்ல, ஒரு பழக்க தோஷம். அப்படி இல்லை, வெளியே நம்மளை நிறுத்தி ஒருத்தர் ஏன் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னால், எங்கள் சர்ச்சுக்குள்ளே வரவங்க எல்லாம் கிறிஸ்துவனுடைய அன்பை அனுபவித்த மக்கள். அவர்களோட அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக போகிறேன், அவர்களிடத்தில் அன்பை பெற்றுக்கொள்ளுறதுக்காக போகிறேன். அந்த விதமாக அவங்ககிட்ட போய் அன்பாக பேசி பழகி அன்பாக பகிர்ந்து கொண்டு அன்பான செயலை செய்யணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதற்காக தான் உள்ளே போகிறேன். இப்படி தான் கிறிஸ்துவ சொல்லணும். நியாயமாக சொன்னால் நம்மளால் சொல்ல முடியுதா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? திருச்சபைக்கு போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா அங்கே எப்போவுமே அன்பை கொடுக்குற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் திருச்சபைன்ற அதுதான் அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற மக்கள் கூட்டம். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்களும் கிறிஸ்துவோட அன்பை பெற்றிருக்கிறார்கள். தேவனுடைய அன்பு கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாயிலாக கல்வாரியிலே வெளிப்பட்டது. அந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் வாயிலாக நம்முடைய இருதயத்திற்குள் வந்தது. இதைத்தான் வேதத்தில் பார்க்கிறோம். ரோமர் 8:5 வாஸ்து பார்க்கும்போது நாம் இன்னும் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவ அன்பு வெளிப்பட்டது. கல்வாரியில் அந்த அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பு நமக்குள்ளே வருகிறது. எப்படி வருகிறது? ரோமர் 5:5 வாஸ்து பார்த்தால் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. இதான் திருச்சபை மக்கள். ஆக இந்த அன்பை நமக்குள் பெற்றுக் கொண்டிருக்கிறபடினாலே now we are able to experience the love of God. தேவனுடைய அன்பை நாம் அனுபவிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இந்த அன்பை பகிர்ந்து கொள்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்டியானிட்டியில் பார்க்குற போது இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி எல்லாரையும் ஒருத்தருக்கு நேசித்து அன்பா பேசி அன்பா பழகி நடக்கிறத மற்ற மதத்தை அவங்க பார்க்கணும். ஆனால் கிறிஸ்தவர்கள் பிற மதத்தவர்களையும் நன்றாகத்தான் நேசிக்கிறாங்க. அவங்க மதத்தில் உள்ளவங்கள தான் என்ன செய்யறதில்ல, நேசிக்கிறது. காரணம் என்ன? இங்கே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருடல், ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சல். ஆனால் வெளியே போனால் எல்லாட்டையும் நல்லா பேசுகிறாங்க, நல்லா அன்பா நடந்துக்கிறாங்க. காரணம் என்ன? உண்மையான கிறிஸ்தவ அன்பை அனுபவிக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா நம்முடைய சபை வாழ்க்கை வீணானது, நம்முடைய வழிபாடுகள் வீணானது. அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அன்பை வெளிப்படுத்துகிற இயற்கை நம்மிடத்தில் கிடையாது. நேச்சுரல் மேனுக்கு அன்பை கொடுக்கறதுக்கு தெரியாது, வாங்க தான் தெரியும். நிறைய குடும்பங்களை பாருங்க, மனைவிகள் சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த ஆள் என்ன நேசிக்கல 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 நேசிக்கல, என்ன நேசிக்கிறது யாருமே இல்லை. நிறைய பேர் தான் கதையாக இருக்கும். காரணம் என்னென்றால் சிலருக்கு எப்போவுமே அன்பை எதிர்பார்க்கிற பழக்கம் இருக்குமே ஒழிய கொடுக்கிற பழக்கமே இருக்காது. அதனால் அவர்கள் எவ்வளோ அன்பை கொடுத்தாலும் அவர்கள் பெற்றுக்கொள்ள உணர மாட்டார்கள். ஏன்னா இயற்கை மனிதனுக்கு அன்பை பெறுகின்ற பழக்கம் உண்டே தவிர கொடுக்கிற பழக்கம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிற பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாக அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த அன்பை அனுபவிக்கின்ற பொழுது நாம் மற்றவர்களை நேசிப்பதற்கு ஆற்றல் பெறுகிறோம். எனவே இரண்டாவதாக கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் மற்றவர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதற்கு சாட்சி பகர வேண்டும் என்பது ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. மூன்றாவதாக நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே தலைப்பு செய்தியாக ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன்.
மூன்றாவதாக கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கிறபடினால் வேதம் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறதுனா, ரோமர் 8:17 சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவனுடைய சகல செல்வங்களுக்கு நாம் உரிமையுடையவர்களாக இருக்கிறோம். எனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதன் இந்த உலகத்திலே தன்னிறைவு பெற்றவன். தன்னுடைய வாழ்விற்கு தேவையான எந்த ஒன்றையும் பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு அனுபவத்தை பெற்றவன். கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு தேவையான அமைதியை, நமக்கு தேவையான சந்தோஷத்தை, நமக்கு தேவையான நன்மையை, நமக்கு தேவையான நம்பிக்கையை, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான நல்ல ஆலோசனை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு பெறுகிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும். இந்த இயேசு எனக்கு போதுமானவர். He is all sufficient to me. அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்க போதுமானவர். அவர் என்னுடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற போதுமானவர். இந்த சோதனை மிகுந்த உலகத்தின் நடுவிலே என்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா சூழல்களுக்கும் அவர் போதுமானவர். அவரை நடத்துவார். உண்மையான கிறிஸ்தவனுக்கு பொய் சொல்லி பிழைக்க வேண்டிய கட்டாயமே இல்லை. தவறான தகவலை கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. எம்எல்ஏவுக்கு பணம் கொடுத்து, எம்பிக்கு பணம் கொடுத்து தவறான வழிகளிலே வேலையை வாங்க வேண்டிய தேவையில்லை, சீட்டு வாங்க வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை நியாயமான வழிகளில் நமக்கு வர வேண்டியதை சிலர் தடுத்து வைத்தால் சில நேரங்களில் நாம் கட்டாயப்படுத்தப்படலாம். ஆனால் பணம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிறது, பணம் கொடுத்து வேலை வாங்கிறது, லஞ்சம் கொடுத்து சாதிக்கிறது, இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தேவையில்லை. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுப்பதற்கு கிறிஸ்துவை போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் போதுமானவர். தானியேலை குறித்து பார்க்கிறோம். பாபிலோன் அரண்மனையில் இருந்தாலும் கூட அந்த ராஜாவினுடைய கட்டளை கிடைக்க வாழ வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கல. அவனுடைய தேவன் போதுமானவர் என்று அறிந்து கொண்டார். எனவே ராஜாவினுடைய கட்டளைக்கு உடன்பட்டு அந்த உணவை அவன் உண்ணவில்லை, ஜெபத்தை செய்யாமல் நிற்கவில்லை. காரணம் என்றால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர். நான் பொய் சொல்லி பிழைக்க வேண்டிய தேவையில் இருக்கக்கூடாது. பில் இல்லாமல் வியாபாரம் பண்ண வேண்டிய தேவையில் இருக்கக்கூடாது. டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாம் வேறு வழிகளை கையாளக்கூடாது. நமக்கு போதுமான வருவாய் இருந்தால் அந்த வருவாய்க்கு டேக்ஸ் கொடுக்கணும். நாம் பண்ணுற வியாபாரத்தில் டேக்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் வியாபாரத்தில் டேக்ஸே கொடுக்கறது கிடையாது. மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு காணிக்கை கொடுப்பாங்க. மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க விரும்புவாங்க. ஆனால் கவர்மெண்ட் டேக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி மக்கள் இருக்கிற வெளியில் டேக்ஸ் கொடுக்குறவங்க ரொம்ப மினிமம். அதனால தான் உடஞ்ச ரோடாக கிடைக்குது எல்லா இடமும். அரசியல்வாதிகளுடைய பிரச்சனை ஒன்று, மக்கள் வரி கொடுக்காத போகணும். இன்றைக்கி எவ்வளோ பணம் இருக்கோ ஆனால் வரி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் யாருக்கு வரியை கொடுக்கணுமோ அவங்களுக்கு வரியை கொடுக்கணும். வியாபாரம் செய்கிறவங்க அதற்குரிய வரிகளை கொடுக்கணும். ஆனால் உண்மையான கிறிஸ்துவை சார்ந்திருந்தால் நாம் குறுக்கு வழிகளில் போக தேவையில்லை. சில வியாபாரிகள் என்னை அழைத்து இந்த விதமாக பிரசவம் பண்ணோன்னே, வெளியே வாங்க, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன், எங்கள் வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நடைமுறை சூழ்நிலை என்னவென்று தெரியாதுன்னு நிறைய கிட்ட கிராஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லுவது என்னவென்றால், உலகம் என்ன சொல்லுகிறது என்பதல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது. ஆண்டவரை சார்ந்து உண்மை உத்தமாக வாழ விரும்புகிறவன் எப்படிப்பட்ட கரப்டட் சொசைட்டிலும் மற்றவர்கள் போகிற பாதையில் போகாதபடிக்கு ஆண்டோட வழியில் நின்று வாழ முடியும். எனவே ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை என்ன செய்யணும்? ராயனுக்கு கொடுக்க வேணும். கவர்மெண்ட் கொடுக்கிறத நம்ம கொடுக்கணும். ஏனென்றால் நாம் அவர்களை ஏமாற்றி வரி ஏய்ப்பு செய்து பிழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நம்முடைய தேவைகளுக்கும் நம்முடைய வளமைக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் சாட்சி பகர வேண்டும். அன்பு உறவுகளாக சாட்சி பகர வேண்டும். இயேசு கிறிஸ்து போதுமானவர், எனக்கு எந்த குறுக்கு வழிகளும் தேவையில்லை என்று சாட்சி கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட சாட்சியுடைய மக்கள் தான் கிறிஸ்துவ மக்கள். அவர்களைத்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். அவரை சார்ந்து அவர்கள் என்னென்னும் ஜீவிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.